வணக்க மக்களை, நான் உங்கள் கடையில் தம்பி. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்கணும்னா ஜாரை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம எப்படி ஜாரை வந்து தேர்ந்தெடுக்கிறது. இப்போ ஒரு கடையில போய் வாங்குறப்ப ஜார் வாங்குறப்ப நம்ம எப்படி அந்த குவாலிட்டியான ஜாரை பார்த்து வாங்குறது. கம்பெனி மிக்சிக்கும் தனியா ஜார் இருக்கு, அம்மா மிக்சி சில வீட்டுல இருப்பாங்க, அவங்களுக்கும் தனியான ஜார் இருக்கு. அதில் நம்ம எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து வாங்குறது, நமக்கு செட் ஆகிற மாதிரி வாங்குறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜார்ல எதுக்கு அடிக்கடி சீக்கிரமா ஜார் வந்து நமக்கு எதுக்கு அடியே டேமேஜ் ஆகுது, அந்த அந்த அதையும் நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ முடிச்சா பாருங்க. நம்ம கடைக்கு தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோ லைக் போட்டுவோம் மக்களை. வாங்க வீடியோக்குள்ள போகும்னா, இது வந்து இந்த பேஸ்ட் வந்து அம்மா ஜாருக்கு மட்டும் செட் ஆகும், வேற கம்பெனி ஜாருக்கு எதுவுமே செட் ஆகும். லூஸா இருக்கும், கொடகடன் இருக்கும், லூஸா இருக்கும், அதனால இது வந்து செட் ஆகாது. இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப லோடு போட்டு 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 அரைக்க, அதாவது 1 வருஷம் 6 மாசம் இந்த ரேஞ்சில அரைக்கிற என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, இந்த நட்டு உள்ள இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த நட்டு ஃபுல்லாமே தேஞ்சிரும். இந்த நட்டு தேட்டே என்ன செய்யும், இது வந்து சட்னியில கொஞ்சம் கொஞ்சமா தான் கலக்கும், ஒரே நாள்ல ஃபுல்லாமே கலக்காது, கொஞ்சம் கொஞ்சமா தான் கலக்கும். எதனால சொல்ல வரோம் பாத்தீங்கன்னா, இது வந்து அம்மா ஜாரோட பேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த பேஸ்ட் மாத்தம் புதுசா மாத்துவோம். இது வந்து மாத்திரப்ப நட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த நட்டை கழிச்சுட்டு நம்ம அந்த ஜார் பேஸ்ட கழிச்சுட்டு அப்படியே செட்டோட மாத்துவோம். இப்போ வந்து இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் ஆக என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நட்டை ஒரு சில இதுல இருக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு ஜார்ல இந்த ஜார் வந்துருக்கு, நமக்கு வேலைக்கு இந்த ஜார் வந்துருக்கு. இந்த ஜார்ல என்ன கம்மின்னா, இந்த நட்டே கிடையாது, கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சட்னி அரைக்க 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 இந்த நட்டு சேர்ந்து கரைஞ்சிது. இந்த நட்டும் சேர்ந்து கரையிற அளவுக்கு நம்ம அரைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த கரையில இந்த நட்டும் தேய்ற அளவுக்கு டேமேஜா இருக்கு. மறுபடியும் அரைக்கிறதுனால என்ன செய்யுதுன்னா, நமக்கு வந்து ஃபுல்லாமே நட்டு டேமேஜ் ஆகி நம்ம சட்னிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தூளாட்டம் கலக்குது. ஒரே நாள்ல கலக்கிறது இல்ல, ஃபுல்லாமே இந்த பேஸும் கரைஞ்சிருக்கு. இந்த பேஸும் நான் உங்களுக்கு அந்த ஜார்ல அவுத்து காட்டுறேன். இந்த பேஸ் எல்லாமே கரைஞ்சிருக்கு. கரைஞ்சி என்ன செய்யணும், சட்னிக்குள்ளதான் போகுது. சட்னிக்குள்ள போய் நம்ம வகுத்துக்குள்ளதான் போகுது. அது லைட்டா நம்ம வந்து ஃபுல்லா உடஞ்சி விழுந்தா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். நமக்கு வந்து பல்ல கடிக்கிறப்பயோ சட்னி வச்சாப்போ தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து இதுல தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை மக்களை. நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தேன், உள்ள பாருங்க. இதை அவுத்துருவோம், பின்னாடி அவுத்துருவோம். அவுத்து காட்டுறேன். இப்ப பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, நட்டு வந்து இந்த பாதி நட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த நட்டு வந்து எப்படி இருக்கணும்னா ஃபுல்லா இருக்கணும். இந்த நட்டு வந்து இவ்வளவு தூரத்துக்கு நட்டு இருக்கணும். இதுல பாருங்க, நட்டை பாருங்க, நட்டே இல்லாம எப்படி தெரிஞ்சிருக்கு. இந்த மண்ணு ஃபுல்லாமே கரைஞ்சிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வந்து அவங்க அடிச்சிருக்காங்க. அடிச்சு கீழே ஃபுல்லாமே தண்ணி லீக்கேஜ் ஆயிடுச்சு. அந்த மண்ணுமே எவ்வளவு இருக்கும் பாருங்க, எவ்வளவு டென்சிட்டியா இருக்கும். இந்த இவ்வளவு இருக்கும், இதுமே ஃபுல்லாமே தேஞ்சிச்சு. அதுல எல்லாமே தேஞ்சிச்சு. இந்த அளவுக்கு நம்ம வந்து போகக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம மேலாப்லே பார்க்கலாம். இப்படி பிளேட் இருக்கப்பே இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எவ்வளவு தூரம் அடியா இருக்கு என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மக்களை. இது வந்து மாசம் 1 வருஷத்துலயோ தாங்கும். இந்த பேஸ் வந்து ஒரு ஜார் வாங்கினா நம்ம மினிமம் ஒரு 6 மாசம் இது 1 வருஷம் வரைக்கும் தான் தாங்கும். ஏன்னா டெய்லி யூஸ் பண்றவங்களுக்கும் அந்த அளவுக்கு தான் தாங்கும். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நட்டு கரைய கொஞ்ச நாள்ல உங்களுக்கு வந்து சவுண்ட் டிஃப்ரெண்டா வந்துடும். உங்களுக்கு வந்து ஜார் டேமேஜ் ஆகிறதுனால கொஞ்ச நாள்ல வந்து டிஃப்ரெண்டா சவுண்ட் வந்துடும். அந்த கேட்டுட்டோம்னா இந்த நம்ம போயிட்டு இந்த பேஸை மாத்திக்கணும். இந்த பேஸ் இருக்கும், இந்த மாதிரி பேஸ் இருக்கும், இதை போய் மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை போய் மாத்திக்கலாம். இல்லாட்டி நீங்க புல் ஜார் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நல்லா கம்பெனி ஜாரை பார்த்து வாங்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாங்குறப்ப ஜார் வாங்குறப்ப அம்மா ஜார் வாங்குறப்பன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பித்தளை புஷ் சென்டர்ல இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு புஷ், இது வந்து பித்தாளையில வரும். இந்த பித்தாளை புஷ் வந்து இரும்பு புஷ்லையும் போடுறாங்க. சில ரேட்டு கம்மியா பண்ணி இப்போ கொடுக்கறதுனால இரும்பு புஷ்லையும் போடுறாங்க. நம்ம கஸ்டமர் ஒரு ஆள் வந்தவங்க இது வெளியே வாங்கிட்டு வந்துருக்காங்க, இது வந்து இரும்பு புஷ்லையும் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அந்த இரும்பு புஷ்ல தயவு செஞ்சு ஜாருவாங்க. ஏன்னா சட்னியில அரைக்கிறப்ப அந்த கருப்பு கலரா உள்ள வரும். இதுல பித்தாளையில நம்ம போட்டுருக்கனால நம்ம வந்து சட்னியில வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. பித்தாளை லைட்டா தேதான் செய்யும். அந்த மாதிரி நமக்கு வந்து தண்ணி லைட்டா நின்னாலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே ஆகாது. ஆனா அந்த இரும்புல பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணினாலும் துரு பிடிச்சி போயிடும். நமக்கு வந்து போல்டுனா பிச்சு நின்று வரும். ஒவ்வொரு ஜார்லாம் பாருங்க டைட்டா இருக்கும், கீழேயும் திரும்ப முடியாது, மேலையும் திரும்ப முடியாது, டைட்டா வரும். அந்த மாதிரி வந்து ஜார் வந்து இது கண்டிப்பான முறையில யூஸ் பண்ணாங்க மக்களே. இது வந்து அம்மா ஜாருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க. அம்மா ஜாருக்கு யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. யூஸ் பண்றதுனால இருந்தாலும் அந்த நட்டு தேயிற அளவுக்கு மட்டும் விடாங்க, நட்டு தேயிற அளவுக்கு விடாங்க, நல்லா இருக்கும், மற்றபடி நல்லா இருக்கும். இது வந்து கம்பெனி ஜார்லயும் இது வந்து யூஸ் ஆகுது. இது அம்மா ஐட்டம்னா கம்பெனி ஜார்லயும் யூஸ் ஆகுது. அம்மா ஜாருக்குன்னு புது ஜார் இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா நட்டு தெரியும், உள்ள பிளேடு கீழே பாத்தீங்கன்னா ஒரு நட்டு தெரியும், அது மாதிரி யூஸ் ஆகுது. இது கம்பெனி ஜாருக்கு யூஸ் ஆகுது. அம்மா ஜாருக்கும் இது யூஸ் ஆகுது. கம்பெனி ஜார் வந்து இது கம்பெனி ஜாருக்கு சில கருப்பூஸ் வந்து கம்பெனி ஜாருக்கும் யூஸ் ஆகும், கரெக்டா செட் ஆகும். இந்த கருப்பூஸ் கலர் வந்து கம்பெனி ஜாருக்கும் செட் ஆகும், அம்மாவுக்கும் செட் ஆகும். ஒவ்வொரு சில ஐட்டம் அம்மாவுக்கு செட் ஆகும். இது வந்து அம்மாவுக்கு மட்டும் தான் செட் ஆகும். இந்த பிளாக் கலர் அம்மாவுக்கு செட் ஆகும். அம்மா ஜாரை வாங்கி யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை, எந்த தப்புமே இல்லை. அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி பித்தளை புஷ் பார்த்துக்கோங்க, பித்தளை புஷ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து அந்த நட்டு வந்து கரையிற அளவுக்கு வந்து நம்ம என்னைக்குமே அடிக்கக்கூடாது. ஏன்னா
போய் கடையில போயிட்டு கொஞ்சம் 6 மாசம் 1 வருஷத்துக்குன்னா அதுக்குள்ள மாத்திக்கலாம் போயிட்டு. அதனால இந்த நட்டு கரையிற அளவுக்கு அடிச்சு நம்ம ஏற்கனவே நம்ம வயிறுக்கு தேவையில்லாத உணவுலாம் சாப்பிட்டு நம்ம வயிறு சும்மா இதா இருக்கும். இதுல இந்த பித்தாடை இது எல்லாமே வகுத்துக்குள்ள போச்சுன்னா இன்னும் நமக்கு வந்து உடம்பு சரியில்லாம தான் போகும். ஒரு சட்டில ஃபுல்லாமே என்ன இருக்குன்றாங்க, அதை ஃபுல்லா நட்டுக்கிட்டு எல்லாமே கிடந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு பார்த்துட்டா பிரச்சனை இல்லை, பார்க்காம சாப்பிட்றாலும் இருக்காதுல்ல, அதுக்காண்டி சொல்லுவாங்க மக்களை. இது வந்து நட்டு தேர அளவுக்கு அதுக்கு விடாதீங்க. லைட்டா சவுண்ட் டர்ருன்னு சவுண்ட் கேட்கும். இதுல வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சு நல்லாவே அரைக்காது. அப்படின்றப்ப கடையில வந்து மாத்திக்குவோம், நம்ம மட்டும் வந்து மாத்திக்குவோம். நம்ம எல்லாமே சர்வீஸ் பண்றோம், மாத்திக்குவோம் மக்களை. கம்பெனி ஜார் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜார் வாங்கிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி ஜார் வாங்க சூப்பரா இருக்கும். ஏன்னு சொல்றேன் பாருங்க, அவுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கம்பெனி ஜார் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் நல்லாவும் இருக்கும் மக்களே. 3 சுரு போட்டிருப்பாங்க. உள்ள வந்து பித்தாளை புஷ் மட்டும் ஒன்று இருக்கும். உள்ள வந்து ஒரு பித்தாளை புஷ் மட்டும் ஒன்று இருக்கும். இதை வந்து நமக்கு ஈஸியா நம்ம வந்து ஜார்ல வந்து சவுண்டு வரும். சவுண்டு ஒன்று ஈஸியா வந்து நம்ம இந்த பித்தாளை புஷை மட்டும் கட்டிட்டு நம்ம வேற புது புஷை போட்டு நம்ம எதுக்கு நம்ம கொடுத்துலாம் மக்களே. சவுண்டு வந்தாலே இந்த பிரச்சனை தான் காரணம். இதுல வந்து நீங்க தண்ணி மட்டும் ஜாரை விலைக்கு செஞ்சு கவுத்தி வச்சீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த ஜார் வந்து நீங்க கம்பெனி ஜார் வாங்குறப்ப இந்த மாதிரி இதுவும் கம்பெனிக்கு பிளாக் கலர் பேஸ் வந்து கம்பெனி ஜாருக்கு யூஸ் ஆகுது. அதனால இப்ப வந்து சிலர் வந்து என்னன்னா ரேட்டு குறைக்கிறக்காண்டி இந்த இது வந்து பிளாஸ்டிக், இது வந்து பிளாஸ்டிக்ல வரும், இது வந்து மெட்டல் வரும். ரேட்டு கொஞ்சம் லைட்டா குறைக்கிறதுக்காண்டி இந்த வந்து பிளாஸ்டிக்ல வாங்கிட்டு போய் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல கண்டிப்பா வாங்காதீங்க. வாங்குங்க, தப்பு இல்லை, வாங்குங்க தப்பு இல்லை. ஆனா அந்த நட்டு தேயிற அளவுக்கு அரைக்காதீங்க. வீட்டுல வந்து அந்த நட்டு தேயிற அளவுக்கு அரைக்காதீங்க. இந்த மாதிரி கம்பெனி ஐட்டம் வாங்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது. இந்த நட்டு எதுவுமே நமக்கு வந்து கலந்து உள்ள விழுகாது. ரொம்ப அரைக்கிறப்பதான் நமக்கு புசு தேயும், கீழே ஓடி தண்ணி வரும். இந்த கீழே ஃபுல்லாமே தண்ணி லீக்கேஜ் ஆகும். அப்ப போய் கடையில கொண்டு போய் நம்ம புஷு மட்டும் மாத்திக்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு உழைக்கணும்னா, உங்களுக்கு கொஞ்சம் நல்லா உழைக்கணும்னா, நல்லா அரைக்கணும்னா இந்த மாதிரி கம்பெனி ஐட்டமா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மெட்டல் ஐட்டமா வாங்குவோம், கொஞ்சம் நல்லா இருக்கும். மெட்டல் ஐட்டம் சொல்றோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கீழே விழுந்தாலும் உடையாது செய்யாது. பிளாஸ்டிக் ஐட்டம்ன்றப்ப கீழே விழுந்தாலும் டம்முன்னு தெரிச்சிடும். அதுக்காண்டி சொல்ல வர மக்களே. இது ஓகே மக்களே, இது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ போட்டுருக்கோம் மக்களே. தம்பி சேனல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கடைக்குடி தம்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருவோம் மக்களே. நன்றி மக்களே, வணக்கம். நம்ம